அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு உங்களுக்கு பின் அரணாய் நின்று உங்களை காத்தருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளால் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் கும்பராசினியர்களுக்கு மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இஷ்ட தெய்வத்தின் அருளால் கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பல துன்பங்களுக்கு இடையே சில ஆறுதல்கள் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டுங்க. 7ல் சூரியன், புதன் இணைந்து ராசியை பார்க்கிறாங்க. ஒரு விதத்தில் அது சிரமங்களை கொடுக்கும் என்றாலும் கூட சில நல்ல அரசியல் மாற்றங்களையும் உத்தியோக மாற்றத்தை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களுக்கு துன்பங்கள் குறைய இருக்கு. சுக்கிரன் 6ல் இருந்தாலும் பொருளாதார கை வைக்க மாட்டாருங்க. உங்களுக்கு பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது நல்லபடியாகவே இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கொடுக்கல் வாங்கல் சீராகவே இருக்குங்க. அதோடு குரு உங்களுடைய ராசியை பார்வையிடுவதாலும், லாபஸ்தானத்தை பார்வையிடுவதாலும், பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதிலிருந்து வெளியேறும் வழிகளும் புலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. பெரியோர்களின் ஆசிகளும் தெய்வத்தின் ஆசையும் துணையாக நின்று சிக்கல்கள்ல இருந்து விடிவைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்கு. அதே போல பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிதாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசினியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கிரகங்களின் அனுசரணை அற்ற நிலையை கருத்தில் கொண்டு யோசித்து கவனமாக செய்ய வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கௌத்தம் என்று தடாலடியாக முயற்சிக்காமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்வது நல்லதுங்க. அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் வாகனங்கள்ல செல்லும் போது சிறு விபத்துக்கள் ஏறலாம். அதனால் உங்களுடைய வாகனங்களை அடிக்கடி பழுது நீக்கி வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல இந்த தருணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டுங்க. சனி, ராகு ராசியிலேயே இருப்பதாலும் பாவ கிரகங்களான சூரியன் பார்வை விழுவதாலும் இல்லற சிக்கல்கள் எழதாங்க செய்யும். கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அது மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போதே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே கும்பராசினியர்கள் பொறுமையோடு விட்டு கொடுத்து வாழ்வது ஒன்றே வழி என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் வக்ரகதி சஞ்சரிக்கும் சனி பகவான் ராகுடன் சேர்ந்திருப்பது அதிக அலைச்சலையும் உழைப்பையும் எடுத்து காட்டுதுங்க. இதனை உறுதி செய்வது போல் அஷ்டம ராசியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார். இதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. வருமானத்திற்கு சமமான செலவுகளும் இருக்கதாங்க செய்யும். அதே போல் இத்தருணங்கள்ல பணப்பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்க கொடுங்க. பணம் கொடுப்பது, கடன் வாங்குவது ஆகிய இரண்டையும் தவிர்ப்பது அவசியங்க. குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையுங்க. வெளியூர் பயணங்கள்ல ஏமாற்றமே மீஞ்சு, அதனால் தேவையில்லாத வீண் பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும்
என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை அதிகாரியான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கன்னியில் நிலை கொண்டுள்ளதால பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்குங்க. இருப்பினும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். லாபஸ்தானம் குரு பகவான் பார்ப்பதால சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் வர்த்தக துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. புதிய சரக்குகளை மக்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வங்கிகள்ல ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே ஓரளவு அனுகூலமாக இருக்கிறார். வாய்ப்புகள் குறையக்கூடும், வருமானம் நீடிக்குங்க. இருந்தாலும் தேவையான அளவிற்கு இருக்காது. அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடுங்க. இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. முக்கிய விஷயங்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளியிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரையில் உங்களுடைய சொந்த கருத்துக்களை முழுவதையும் வெளியிடுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நலன் பயக்குங்க. சிறு தவறும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். குறிப்பாக மாற்று கட்சி தலைவர்களுடன் பேசுவதையும் தொடர்பு கொள்வதையும் தவிர்ப்பது நல்லது. எந்த சமயத்தில் எதை செய்வது எவற்றை தவிர்ப்பது என்பது முன்கூட்டியே நமக்கு எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை அதிகாரம் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வயலில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். செவ்வாய் உஷ்ண கிரகமாததால் கடுமையான வெயிலில் பாடுபட வேண்டி இருக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறையும் ஓரளவு சமாளிக்க வேண்டி இருக்கும். பழைய கடன்கள் மன அமைதியை பாதிக்குங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். பெண்மணிகளை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் உங்களுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. நரம்பு தளர்ச்சி, கை கால்கள்ல குடைச்சல், ஒற்றை தலைவலி, மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் ஆகியவை உடலை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, தினமும் காலையில் எள் பருப்பு நெய் கலந்த சாத உருளைகள் 3 காகத்திற்கு உணவாக வைத்து வாருங்கள். எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.